காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைப் 1 தாங்க பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரெசன்ட் இயருக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இயருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நெக்ஸ்ட் இயர் வந்து இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 10% பெர் ஆனம். ஸோ அப்போ உங்களோட நெக்ஸ்ட் இயர் வந்து 100 + R/100ன்னு இருக்குங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ ப்ரெசன்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 990 × 110/100. ஸோ ஆன்சர் வந்து ₹1089 வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ இதில் டைப் 2 இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 10%, என் வந்து 3 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அமௌண்ட்டுக்கான இது வந்து பிரின்சிபல் இன்டூ எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் நம்மளுக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தால் தான் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 110/100 இது வந்து 3 இயர்ஸ். ஸோ 110/100 வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கிடுவோம். பிரின்சிபல் வந்து 12,000 இன்டூ 11/10 இன்டூ 11/10 இன்டூ 11/10. ஸோ 11 கியூப் வந்து 1331 இன்டூ 12,000/1000. 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15,972 கிடைக்கும். இது வந்து அமௌண்ட்டு. இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் 15,972 மைனஸ் 12,000. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 3,972. ஸோ இதுதாங்க ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைப் 3 வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லிங்க. ஸோ இதில் வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வேணும்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லாம் 3 months ஒன்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்கள் பிரின்சிபலோட போய் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 3 monthsக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். 12 monthsக்கு 20% அப்படின்னா 3 monthsக்கு எவ்வளோ? அப்போ இது வந்து டிவைடட் பை 4. அப்போ இந்த பக்கமும் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 5%ன்னு கிடைக்கும். ஸோ 9 monthsல எத்தனை 3 months இருக்குது? 3 × 3 ஆர் 9 டிவைடட் பை 3 = 3. ஸோ 3 months இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாலே போடலாம். P × 1 + R/100⁴n. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிரின்சிபல் வந்து 8,000 × 105/100. இது எத்தனை டைம்ஸ் 3 months இருக்குது? 9 monthsல 3 months இருக்குது. ஸோ அதனால் 3 டைம் இதை எழுதிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா 9261ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் 9261 minus 8,000 equal to 261. 1261. Okay friends, thank you. ஸோ நம்ம டைப் 4 பார்க்க போகிறோங்க. இதில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, N 2 years கொடுத்துட்டாங்க, R வந்து 10% காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலாவே என்னதுன்னா, பிரின்சிபலோட 100 + R/100 டு த பவர் n, அதாவது எத்தனை இயரோ, இதுதான் அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ நான் வந்து என்னோட பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் வந்து 12,100 ஈக்குவல் டு P × 110/100 டு த பவர்
2ன்னு இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து P மட்டும் வேணுன்றதுனால நான் இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்னோட இது என்ன ஆகும்னா P ஈக்குவல் டு 12,100 இன்ட்டு 100 பை 110 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருங்க. ஸோ இது வந்து 121,000 இன்ட்டு 100 பை 110 இன்ட்டு 100 பை 110ங்க. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 11 11s are 121. ஸோ இங்கே ஒரு 100 இருக்குது. ஓவராலாக 10,000ங்க. ஓகேவாங்க.